தீண்டத்தகாதவர்கள் யார், ஏன் அவர்கள் தீண்டத்தகாதவர்களாக ஆனாலும் ஒரு புக் எழுதியிருக்கிறார். அந்த புக்கில் சாப்டர் நம்பர் 9 என்ன எழுதுறாருன்னா, யாரெல்லாம் மாட்டை பூஜிக்காதவர்களோ, யார் மாட்டுக்கறி உண்ணாதவர்களோ அவர்கள் தான் உயர்ந்தவர்கள். மாட்டுக்கறி உண்பவனும் மாட்டை பூஜிக்காதவனும் அன்டச்சபிள்ங்கிறார். அப்போ இந்த நாட்டில் வந்து அம்பேத்கருக்கு மேலே டெஃபினிஷன் யார் சொல்ல முடியும்? அப்போ அம்பேத்கர் டெஃபினிஷன் படி இந்த ரெண்டும் எங்களுக்கு இல்லை, யாருக்கும் இருந்து போட்டு. ஆனால் 1903 சென்சஸ் ரிப்போர்ட்டில் என்ன எழுதியிருக்கிறாங்கன்னா, கேட்டகரி நம்பர் 8 வந்து நம்மளை சேர்த்திருக்கிறாங்க. அது என்னன்னா, சூத்திரர்கள், மாட்டுக்கறி உண்ணாதவர்கள். 10ஆவதுல மாட்டுக்கறி உண்ணும் சூத்திரர்கள் அப்படின்னு சொல்லி வரையறையிலையும் சக்தியிலையும் சேர்த்துறாங்க. அப்போ 1903 பிரிட்டிஷ் கவர்மெண்ட்டே நம்மளை என்ன பண்ணியிருக்கு, தீண்டத்தகாதன்னு இல்லைன்னு சொல்லி 8வது கேட்டகரியில் வச்சிருக்கிறான். ஆனால் இவங்க என்ன பண்ணிக்கிறாங்கன்னா, அரசல் புரசலாக அவசரமாக ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லிஸ்ட்டு கொடுக்குங்கிற போது நம்மளையும் சேர்த்து விட்டுட்டோம். அதில் ஒரு பெரிய சதி இருந்திருக்கு. நீதி கட்சி தான் அதை செய்யுது. 10வது கேட்டகரியில் இருக்கணும் மட்டும்தான் அனுப்பிச்சிருக்கணும், 8ல் அனுப்பிச்சிருக்கூடாது. ஆனால் நம்ம 8ஆவதையும் சேர்த்து அதில் அனுப்பிச்சி விட்டுட்டாங்க. ஸோ அந்த எரருங்கிறது அது ஒரு பிழை, அது சரித்திர பிழை, தவறுதலாக சேர்க்கப்பட்டது. தவறுதலாக சேர்க்கப்பட்டதை நீ தான் நிவர்த்தி பண்ணணும். அதே மாதிரி 1950 சீஃப் செக்ரட்டரி ஒரு லெட்டர் வந்து அம்பேத்கருக்கு எழுதுறாரு. அவர் தான் லா மினிஸ்டர். எழுதும்போது என்ன சொல்கிறாருன்னா, இது மாதிரி நாங்கள் ஒரு ஷெட்யூல் காஸ்ட் லிஸ்ட் நாங்கள் அனுப்பிச்சி வச்சுருக்கிறோம், எங்களுக்கு தெரிஞ்ச வகையில் போட்டிருக்கிறோம், ஏதாவது தப்பு இருந்ததுன்னா பின்னாடி சேர்க்கலாம் நீக்கலாம் அப்படின்னு அவர் சொல்கிறாரு. அப்போ சொல்லும் பொழுது என்ன ஆகுது, தப்புங்கிறவர் ஒத்துக்கிறாரு. அதுக்கு பிறகு நேஷனல் கமிஷன் லான்னு சொல்லி ஒரு பெரிய குரூப் ஒன்று நம்ம ஷெட்யூல்டு காஸ்ட் பற்றி ரிவ்யூ பண்ணுற போது அவர் சொல்கிறாரு, இவ்வளவு காலமும் ஷெட்யூல்டு காஸ்ட் என்று வரையறுக்கப்பட்ட பட்டியலில் எந்த விதமான சயின்டிஃபிக் டேட்டாவும் கிடையாது. நோ சயின்டிஃபிக் சர்வே வாஸ் மேட். எதுவுமே செய்யலை, எதுவுமே நான் செய்யலை அப்படின்னு அவர் சொல்கிறார். அப்போ இது எல்லாம் கூட்டி கழித்து பார்க்குற பொழுது வேணும்னு நம்மளை பழி வாங்கி இருக்கிறாங்க. இப்போ அதைத்தான் நான் சொல்கிறேன். இப்போ இதுக்கு வந்து அரசாங்கம் பதில் சொல்லணும், அரசாங்கம் பதில் சொல்ல முடியாது. எரர் இஸ் கிளியர் எரர். அதைத்தான் நம்ம ஜட்ஜஸ் 4 பேர் சொன்னோம், நீ கார்னர் பண்ணிட்டீங்க அப்படின்னு. அது உண்மையாக நம்ம இருக்கும் பட்சத்தில் நம்ம கண்டிப்பாக உச்ச நீதிமன்றம் தான் போக முடியும், இங்கே போக முடியாது. ஏன்னா இந்த கான்ஸ்டியூஷனையே பிரசிடென்ட்டோடைய ஆர்டர் நம்ம சேலஞ்ச் பண்ணுறோம். சேலஞ்சிங் பிரசிடென்சியல் ஆர்டர். அது ஒன்லி சுப்ரீம் கோர்ட்டு தான் ஆர்டிகல் 341 பேர். அது இன்க்ளூஷன் ஆர் எக்ஸ்க்ளூஷன். அதை வந்து நீங்கள் சேலஞ்ச் பண்ணணும், அங்கே தான் போகணும். அதுக்கு உண்டான ஏற்பாடுகள்லாம் நாங்கள் பண்ணிட்டு இருக்கிறோம். ஸோ அந்த அடுத்த கட்டத்துக்கு நம்ம போகிறதுக்கு இந்த பட்டியல் வெளியேற்றமாகுது. அப்படி போகும்பொழுது தான் நம்ம ரணதீரன் ரணதீரன் அதுலேயே நம்மளுக்கு ஒரு பெரிய கிரேடு இருக்குது. தீரன் மட்டுமல்ல, நம்ம கல்வி திருவிழாவில் இல்லை, வெள்ளி விழாவிலோட நம்ம ஒரு பாடல் ஒன்று, அந்த நாட்டுப்புற பாடல், இந்த ராஜதேவேந்திரர் போட்ட அந்த பாட்டு எடுத்து நம்ம பொண்ணு ஒன்று வச்சு கண்டா வரத்தொழுங்கிற மிட்டில் போட்டு பாட வைப்போம். வந்தா வரத்தொழுங்க ராமசாமி தாசர் கண்டா வரத்தொழுங்க. ஸோ இவ்வளோ பெரிய பாரம்பரியம் இருக்குது. இங்கே எல்லாருமே ஏறக்குறைய ஒரு வெறி பிடிச்ச கூட்டமாக தான் இங்கே உட்காந்துட்டு இருக்கிறீங்க. ஏதாவது ஒன்று செய்யணும்னு. அது வாசுதேவன் வந்து நல்லா பயன்படுத்திக்கணும். அடுத்த வருடம் ஒரு குறைஞ்சது ஒரு 1000 பேரையாவது நீங்கள் திரட்டணும். அந்த இடத்துல செய்யுங்க. நீங்கள் 2 மாதங்களுக்கு முன்னாடி என்னை கான்டாக்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு உழைப்பு வேணுமா, பொருளாதாரம் வேணுமா, கைடன்ஸ் வேணுமா, என்ன வழிமுறையோ அத்தனையும் இலக்கிய மன்றம் உங்களுக்கு செஞ்சு கொடுக்கு. அதே மாதிரி நம்ம ரமேஷ் இமானுவேல் சேகரனார் அவர்கள் வந்து அவருடைய பேரன் எழுந்துச்சு நிலுங்க, நிறைய பேர் தெரியாது. இமானுவேல் சேகரனுடைய பேரன். நீங்கள் எல்லா நிகழ்ச்சிகளிலும் அவர் முன்னாடி நின்று வந்திருப்பார். இவர் முதல் இவர் கோயம்புத்தூரில் இவர் அந்த காலத்து பாண்டியராஜா மாதிரி வந்து ஒளிஞ்சுதான் வாழ்க்கை நடத்தினார். தலைமறைவா இவர் தேடி கண்டுபிடித்தார் எல்லாத்துக்கும். இந்த வெளிவிழாகும்போது நாங்கள் என்ன நினச்சோன்னா, இமானுவேல் சேகரனுடைய வாரிசுக்கு யாருக்காவது ஒரு மரியாதை செய்யணும்னு நினச்சிட்டு கொடுக்குற போது ஒருத்தர் சொன்னாங்க, சார் உங்கள் ஊரில் தான் இருக்கிறாரு அப்படின்னு. உடனே ஒரு டீம் அனுப்பிச்சு அவர் கூப்பிட்டு வர சொன்ன ஃபேமிலியோடு வந்திருந்தாங்க. அவர் திருதுன்னு முடிக்கிறார். என்னங்கண்ணா சார் இந்த ஊர் மாதிரியா இருக்குது, அத்தனை பேர் இருக்கிறாங்களான்னு. நீங்கள் வந்து பாருங்கள், இது மாநில சமுத்திரம். கோயம்புத்தூருங்கிறது ஒரு அற்புதமான ஊருங்க. வந்து அதாவது 4 வம்சம் இருக்கிற ஒரே ஊரில் வந்து தமிழ்நாட்டிலேயே நம்ம யூனிட்டி இன் டைவர்சிட்டிங்கிறாங்களா, அதுதான் இது. நான் இலக்கியம் என்ற ஆரம்பிக்கும் போது முதல் லைன் என்ன எழுதுன்னு தெரியுங்களா, இந்த 4 வம்சத்துக்களையும் கொல்வனா கொடுப்பனா என்னைக்கு சேரணும்னா அன்னைக்கு ஒன்று சேர்ந்துடும். ஆனால் அதில் நான் வெற்றி கண்டுட்டேன். இன்னைக்கு இவங்களா பார்த்து பட்டக்காரரே பார்த்து
கொங்கு வந்து பாண்டி குளத்தில் பண்ணக்கூடாது பண்ணி இவங்க சொன்ன கேட்க மாட்டாங்க. ஏன்னா ஊர் அது மாதிரி ஆகி போட்டு ஏற்கனவே எல்லாம் கலந்துட்டாங்க. இனியெல்லாம் வெளியே வர முடியாது. அடிக்கடி நம்ம சொல்கிற மாதிரி நம்ம ஒரே ஜாதி தான். தேவேந்தர் உள்ள வேளாளர்கள். தேவேந்தர் இந்திரன், அது இந்திரன் கதை போனால் இன்னும் போயிட்டு இருக்கு. இந்திர தெய்வத்தின் தொழுது நாற்று நடுவர் காவிரி நாட்டின் பரப்பலாங்கிறான். காவிரி தேசம் பாயக்கூடிய அத்தனை இடங்களிலும் இந்திரனை தொழுது நாற்று நடக்கூடிய ஒரே வம்சம் நம்மளுக்கு தான். எப்போ எழுதுறாங்க? கிபி 790 890. இப்போ இல்லை, பெரிய புராணத்திலையும் அதே மாதிரி வருது. நம்மளை பற்றி தான் எழுதுறாங்க. இவ்வளோ பெரிய பாரம்பரியம் மிக்கவங்க நம்ம சரித்திரத்தை நாமளே மறந்து கீழ்வெண்மணியில் நிலத்துக்காக போராடுறது விட்டு கூலிக்காக போராடுற மாதிரி நம்ம ஆளுகளை இன்னும் ஒரு செலவோட வைக்க முடியல. நிறைய பேர் தெரியல. நமக்கு தெரிஞ்சாதான் மற்றவங்களுக்கு தெரியும். அதனால் பேசிகிட்டே இருக்கிறத விட நம்ம என்ன பண்ணணும்? செயலில் இறங்கணும். அடுத்த வருஷம் இதே மாதிரி போட்டு இதே டைலாகும் நம்ம பேசக்கூடாது. விடுவாங்களா? வன்னியம்பாளையம்ங்கிறது சரித்திர புகழ் வரப்போகுது. எல்லா மக்களும் இங்கே போட்டுவிட்டு தனியாக ஒரு பைபாஸ் போடுற அளவுக்கு வரணும். எப்படி ரமேஷ் தேவேந்திரன் அங்கே பரமக்குடியில் ஒரு பெரிய சரித்திரத்தை உருவாக்குறார். இப்போ அடுத்த மாதம் 11ஆம் தேதி இப்போ பட்டியல் வெளியேற்றது நாம் கொடுத்துருக்கல. சிஎம் கூட இப்போ நம்ம மனுவை வாங்கி பார்த்துட்டு அதனுடைய அறிவிப்பு வர்றதுக்கான வாய்ப்புகள் கூட இருக்குது. அப்படி வந்ததுன்னா அதை விட மகிழ்ச்சி நம்மளுக்கு ஒன்றுமில்லை. அரசாங்கமே பொறுப்பேற்று வச்சுருக்காங்க. அதாவது அரசாங்கத்துக்கு என்ன பொறுப்புன்னா நம்ம 3 சொல்கிறோம். ஒன்று பர்சன்டேஜ் தான், ரிசர்வேஷன் பர்சன்டேஜ் தான். அவர் கேட்டது நம்ம ஒற்றுமை இல்லை அப்படின்னு. ஒற்றுமையெல்லாம் இருக்குதுன்னு பர்சன்டேஜ் ப்ராப்ளம் பண்ணார். பர்சன்டேஜுக்கு நான் 3 தீர்வு கொடுத்துருக்குறேன். அதுலேயே 3 சொல்யூஷன். அந்த 3 சொல்யூஷனில் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் கிடையாது. நீங்கள் கொடுத்துருங்க. ஒன்று, வி ஆர் என்டைட்டில்டு ஃபார் ரிசர்வேஷன் இன் பிசி. பிசி நம்மளை வர வேண்டாம்னு சொல்கிறதுக்கு அவனுக்கு ரைட்ஸ் கிடையாது. ஏன் தெரியுங்களா? வரிசை எண் 71 டிப்ரெஸ்டு கிளாஸ்லாம் நம்ம இருந்திருக்கிறோம். அங்கிருந்து தான் நம்ம கிளம்பி வந்திருக்கிறோம். 74 வந்து மறவர், 80 வந்து பிரமலை கல்லர். அப்போ நம்ம எல்லாம் ஒன்றா தான் அண்ணன் தம்பியெல்லாம் அங்கே இருந்திருக்கிறோம். இவங்க எடுத்து வெளியேக்கிறாங்கள, நான் வேட்டு விட்டு என்னை துரத்திட்டேங்க, நான் மறுபடியும் திரும்பி வர்றேன். ஐ ஆம் என்டைட்டில்டு ஃபார் மை ஷேர். என்னுடைய உரிமையை எனக்கு கொடுக்கணும். அதனால 71ஆம் நம்பர் வீட்டில் நான் வந்து இருப்பேன்னு நம்ம சொல்கிறோம். அப்போ வந்து நம்மளுக்கு 50% நீ கொடு. சரி, ஆப்ஷன் பி. அப்படி என்ன பண்ணுறோன்னா, நாங்கள் ஷெட்யூல் காஸ்ட் இருக்கிறோம், எங்களுக்கு ஒரு 6% வரும். அந்த 6% எங்களோட வச்சு அனுப்பிச்சி விட்ருவோம். அரசியல் சமைப்பு சட்டத்தை திருத்தி தான் இந்த பேர் இது செய்யணும். அது கூட இதையும் சேர்த்து செய்யணும். 2வது கொடுக்குறோம். 3வது எக்கனாமிக்கலி வீக்கர் செக்ஷன் சொல்லி அந்த 10% இருக்குல்ல, அதில் அதே மாதிரி எங்களுக்கும் ஒரு 6% ஒதுக்கி கொடுங்க. கேஸ்ட் சென்சஸ் என்னைக்கு எடுக்கிறாங்களோ அன்னைக்கு வந்து அவங்கவுங்க ஜாதிக்கு என்ன வருமோ அதை கொடுக்குறாங்க. இது அநேகமாக ஒர்க் அவுட் ஆகுது. ஏன்னா இவங்க வந்து ரெக்கமெண்ட் பண்ணுறது ஒன்று தான் இவங்களுக்கு வேலை. ஸ்டேட் கவர்மெண்ட்டுக்கு பவர் கிடையாது, மாத்திரக்கோ எதுக்குமே பவர் கிடையாது. ஸோ இது அது மாதிரி ஒரு அறிவிப்பையும் நாங்கள் எதிர்பார்த்துட்ருக்குறோம். அநேகமாக ரமேஷ் இமானுவேல் சேகரனை வந்து அன்றைக்கி நடத்துகிற பொழுது எத்தனை 11ங்களா 9 அப்படி வந்தால் வெள்ளம் கூட்டு. அப்படி இல்லைனாலும் நாம் என்ன பண்ணுறோம்? நாம் போகிறோம், ஜெயிக்கிறோம். அது கண்டிப்பாக அதாவது எல்லா இடத்துலையும் என்ன சொல்லுவாங்கன்னா, கத்தி வச்சுட்டு போராடுற காலம் இல்லது, யுத்தம் செய்கிற காலம் இல்லது. அறிவாற்றல் அவன் ஜெயிப்பான். நாம் அவனுக்கு குறைஞ்சவன இல்லைன்னு ப்ரூவ் பண்ணுறோம், அவ்வளோதான். இப்போ நம்மளை வந்து எல்லாம் முடியாதுங்களா? இப்போ இன்றைக்கி அவன் செஞ்சதே தப்புங்கிற அளவுக்கு நாம் தப்பு கண்டுபிடிச்சிருக்கிறோம்ல, அதே ஒரு பெரிய பாதி வெற்றி. அதை கொண்டு போய் நம்ம சரியான இடத்துல உச்ச நீதிமன்றத்தில் நாம் வாதாடணும்னா, அடுத்து இன்னொரு செய்தியை நாங்கள் அப்பீல் ஆகிறேன் சுப்ரீம் கோர்ட்டில். மைசெல்ஃப் அப்பீரிங் இந்த சுப்ரீம் கோர்ட் அந்த கேஸுக்கு அநேகமாக நல்ல காரியமாக முடியும். எல்லாத்தையும் சேர்த்து அடுத்த வருஷம் பட்டியல் வெளியேற்றத்தையும் சேர்த்து கொண்டாட வேண்டிக்கிறேன். உங்கள் எல்லாத்துக்கும் நன்றி சொல்கிறேன்.